கீழே வந்து நாங்கள் வந்து கோலம் போட்டு வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க நடராஜர் சிலை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் ஒரு vlog வரப்போகுது. ஒரு டூர் வீடியோ போட போகிறோம். அது என்ன டூர் அப்படின்னா பூஜா ரூம் டூர். என்ன டூர் வீடியோ போட போகிறோம்? ஓகே, நம்மளோட பூஜா ரூம்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, என்னென்ன சாமி போட்டோ நம்ம வச்சிருக்கோம், அண்ட் அவங்களெல்லாம் வந்து எப்படி வழிபட்டுட்டு வரோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து சொல்ல போறோம். வாங்க பார்த்துடலாமா? வாங்க போலாம், வாங்க போலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து நாங்க வந்து கோலம் போட்டு வச்சிருக்கோம். இது வந்து நடுவீட்டு கோலம் சொல்லுவாங்க. கோலம் போட்டு இந்த சைடு சங்கு, அந்த சைடு வந்து சக்கரம் போட்டுருக்கோம். மேல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில விநாயகர் வந்து எந்த கோலத்துல காட்சி அளிப்பாரோ அந்த கோலத்தோட படம். இது ரொம்ப பழைய படம். ஸோ எங்களோட அத்தை வந்து அவங்க கல்யாணத்தப்போ வந்து வச்சிருந்த படம். ஸோ அது வந்து இப்போ நாங்கள் வச்சு கொடுத்துட்டு வரோம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 சாமிகள் வச்சு அந்த ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ அது இருக்கும். அதுக்கப்புறம் முருகர் இருக்காங்க, அந்த சைடு வந்து அண்ணாமலையார் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அன்னபூரணி அம்மா இருக்காங்க, சென்ட்ரலாக வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட குல தெய்வத்தோட விபூதி வந்து வச்சு வழிபட்டுட்டு வரோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா காளியாத்தா கருப்பையா அவங்களோட விபூதி இருக்கும். இந்த சைடு வந்து இந்த செவிட்டாயினார் அவங்களோட விபூதி வந்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபூதி வைக்கிற அந்த ஸ்டாண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ செடிநாடு சைட்லலாம் வந்து இப்படி தான் வச்சு கும்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் வச்சு கும்பிடுறோம். ஸோ இதையே வந்து நாங்கள் சாமியாக நினச்சி ஸோ இதில் அவங்களோட பிரசாதத்தை போட்டு வச்சு கும்பிட்டுருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து திருவிழா வந்து நடக்கும், சரிங்களா? ஸோ அந்த திருவிழாவில் வந்து புறவி எடுப்பு திருவிழான்னு சொல்லுவாங்க. அது வந்து வருஷம் நடக்கும். ஸோ அந்த புறவி எடுப்பை வந்து இதெல்லாம் வந்து வச்சு விற்பாங்க. ஸோ அங்கே வந்து அங்கேருந்து வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு கும்பிட்டு வரோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை வந்து வச்சிருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க நடராஜர் சிலை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறனால நிறைய பெரிய டான்ஸ் மாஸ்டர் வீட்டில் எல்லாரோட வீட்லேயும் வந்து நடராஜர் சிலை இருக்கும். பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், கலா மாஸ்டர், ஸோ எல்லா ஸ்ரீதர் மாஸ்டர், பெரிய மாஸ்டர் வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கும். அண்ட் சின்ன மாஸ்டர் வீட்லையும் எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஏன்னா சிவன் வந்து நாட்டியம் ஆடும்போது அந்த நடராஜரா வந்து காட்சி அளிப்பாரு இல்லையா? ஸோ அவங்களோட அந்த திருவுருவத்தை நம்ம வீட்டில் வச்சு கண்டிப்பா வந்து வணங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் வந்து வச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்குமே வந்து தனியா ஒரு விளக்கு வச்சிருக்கோம். நடராஜருக்கும் தனி விளக்கு இருக்கு. சாய்பாபாவுக்கும் வந்து தனியா வந்து விளக்கு வச்சிருக்கோம். அது கூட சேர்த்து காமாட்சி அம்மன் விளக்கு, அங்க வந்து சிவன் அவங்களுக்கு மொத்தமா வந்து 5 விளக்கு வச்சிருக்கோம். அதே போல வந்து வீட்டுல வந்து 3, 5 இந்த மாதிரி ஒற்றைப்படையில தான் வந்து விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் வந்து அவங்க 5 விளக்கு இருக்கிறனால ஸோ இந்த குத்து விளக்கு வந்து ஏத்தாம இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏத்தணும் அப்படின்னா கணக்கு வந்து ஒற்றைப்படை எப்படி வருமோ அந்த மாதிரி வந்து நாங்க ஏற்றுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழ் செல்ஃப் வந்து பூஜைக்கு வந்து என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து நாங்க கீழே வந்து வச்சிருக்கோம். ஸோ விபூதியா இருக்கட்டும், ஊதுபத்தி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி, சூடம், அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து ஆரத்தி காட்டுற அந்த தட்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமத்தோட அந்த பவுலு, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம்னா எடுத்துட்டு போவதற்கான தட்டு, அதுக்கப்புறம் நெய், எண்ணெய், தீப்பெட்டி, எல்லாமே வந்து கீழே வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா குபேரர் சிலை இருக்கு. குபேரர் சிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பார்த்துதான் இருக்கு. வடக்கு பார்த்துதான் வந்து குபேரர் சிலை வந்து இருக்கும். குபேரர் சிலை வந்து வடக்கு பார்த்துதான் வைக்கணும், அப்பதான் ரொம்ப நல்லது. அதனாலதான் வடக்கு பார்த்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா, லட்சுமிக்கு முன்னாடி நாம வந்து இந்த மாதிரி படியில வந்து அரிசி, பச்சரிசி போட்டு வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து விசேஷம்.
ஸோ நீங்களுமே கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து வைங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, வாராகி அம்மனோட சிலை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி போட்டோ வந்து வச்சிருக்கோம். அப்படியே வந்தீங்க அப்படின்னா அங்க வந்து முருகர் போட்டோ இருக்கும். முருகர் போட்டோ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டி சித்தர் அவரோட போட்டோ வந்து இருக்கு. சாய்பாபாக்கு கீழே வந்து 2 அழகான விநாயகர் சிலை வந்து இருக்கு. ஸோ இதுதான் எங்க பூஜை ரூம். ஸோ அந்த பூஜை ரூம் டூர் வந்து நல்லா இருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.